என்ன சமையல் பாருங்கள், நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கி அம்மாசி சமையல் பாருங்கள். இதோ நாராயணா, இந்த வருங்க நாராயணா நாராயணா, இந்த வருங்க நாராயணா, இந்த சாதம், அப்புறம் இதுங்க இன்றைக்கிமா பூசணிக்காய் போட்டு சாம்பார். இன்றைக்கி அமாவாசைக்கு பூசணிக்காய் சாம்பார் தான் வைக்கணும். இந்த பாருங்களேன் நாராயணா, தலைமுது இவங்க பூசணிக்காய் சாம்பார். அப்புறம் பூசணிக்காய் சாம்பார் வருங்க, உருளைக்கிழங்கு வறுவல். உருளைக்கிழங்கு இன்றைக்கி விரதத்துக்கெல்லாம் உருளைக்கிழங்கு செய்யணுமா, அப்புறம் அது செஞ்சால் தான் நிறமாக இருக்கும். அப்புறம் வந்து இங்கே பாருங்களேன் அவரைக்காய், அதுவும் அப்படியே வறுத்தாச்சு. அவரைக்காயும் இது நீர்க்காய், நல்லா சாப்பிட்லாம், சாப்பிடணும், டெய்லி ஒரு நீர்க்காய் சாப்பிட்ணும். அப்புறம் இது பாருங்களேன் பரங்கிக்காய். இன்றைக்கி அமாவாசைக்கு பரங்கிக்காயெலாம் செய்யணுமா, இந்த இனிப்பு போட்டு பரங்கிக்காய் பாருங்கள். அப்புறம் இந்த பாருங்க நாராயணா, இந்த அகத்திக்கீரை பாருங்கள், அகத்திக்கீரை சமைக்கணும். இன்றைக்கி அமாவாசைக்கு அகத்திக்கீரை தான் சமைக்கணும். அகத்திக்கீரை. அப்புறம் பாருங்களேன் இன்றைக்கி வெங்காயம் இல்லாமல் தான் சமைக்கணும்னு சொல்லுவாங்கம்மா. வந்து வெங்காயம் இல்லாமல் அப்பளம், இந்த ரசம், இந்த பாயாசம் பாருங்கள். இன்றைக்கி வந்துமா பாசி பருப்பு போட்டு பாயாசம் பாருங்கள். பாசி பருப்பு போட்டு தான் வைக்கணுமா பாயாசம். இங்கே பாருங்க. அப்புறம் தயிர், நாராயணாங்க வருங்க தயிர் பாருங்கள், அப்படியே கெட்டி தயிரா. நெய் இருக்குமா, நெய், இந்த வருமா நெய். பிள்ளைங்களுக்கு ஊற்றி கொடுக்க சாப்பிடுங்க கொள்ளுங்க. நானும் சாப்பிட வைப்பேன், ரசினா ஊற்றிக்கலாம், எனக்கு இப்போ வைக்காத இருக்கேன். இந்த வருமா, இந்த பாருங்களேன் நாராயணன் இன்றைக்கி வெங்காயம் போடாமல் தான் சமைச்சிருக்கேன். சமைக்கணும்னு சொல்லுவாங்க அமாவாசைக்கு. இந்த பாருங்க பூசணிக்காய் சாம்பார், அப்பளம், உருளைக்கிழங்கு வறுவல், அவரைக்காய், பரங்கிக்காய், அகத்திக்கீரை, இதெல்லாம் இன்றைக்கி செய்யணுமா. இந்த ஒரு பாசி பருப்பு பாயாசம் பாருங்கள். சாப்பிடுவாங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும்.